சமையல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இறா சமையலுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல இஞ்சி பூண்டு இடிச்ச விடுது ஒரு அரை கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் சிராய், இந்த சிராய் 2 சிராய் எடுத்து இடிச்சது. அப்புறம் வெங்காயம் இடிச்சது, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, சீரகத்தூள் தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய் சாந்து 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பூ 1/2 மூடி. கிரானுக்கு ஏற்ற மாரி தேங்காய் பூ எடுத்துக்கலாம். இப்போ கிரா இவ்வளோ தேங்காய் பூ எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு தட்டிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த தேங்காய் பூ வறுத்து எடுக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணுங்க. ஒரு மாதிரி சாக்லேட் நிறத்தில் இந்த தேங்காய் பூ வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் ஒரு மாதிரியான லேசான சாக்லேட் நிறத்துக்கு தேங்காய் பூ வந்துருச்சு. அந்த நேரத்துக்கு வரப்போ வாசமும் நல்லா வருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தா சரியாக இருக்கும். நான் வறுத்து எடுக்கிறப்ப நான் காமிக்கிறேன். ஓகே, நல்லா இந்தமாரி நிறத்துக்கு வந்தோடனே நம்ம தேங்காய் பூவை எடுத்துக்கலாங்க. நல்லா வறுப்பட்டு இந்தமாரி சாக்லேட் டார்க் சாக்லேட் நிறத்தில் வரணும். இப்போ இந்த ஆற வச்சுட்டு அடுத்த கட்டத்தை அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாங்க. அடுப்பில் சட்டியை வச்சுட்டு முதல்ல அடுப்பு தட்டிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ சட்டி இருக்க தண்ணி பேசுங்க. இப்போ தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் இருந்தங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கு அப்புறம் இப்போ முதல்ல நான் சொல்ல மறந்துட்டுங்க, அன்னாச்சி பூ நான் 1.5 பூ எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ இடித்த வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். இப்போ இடித்த வெங்காயத்துக்கு அடுத்து இடித்த இஞ்சி பூண்டை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் சாந்துங்க 1 கரண்டி போட்டுக்கிறேன். இது எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சம்பல்லேருந்து எண்ணெய் நல்லா இப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்தமாரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க கிரானை இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு இதுவும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கிரா சட்டுன்னு வெந்துடும். லேசாக வதக்கிக்கிட்டு இப்போ தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நான் போட்டுக்கிறேன் தேவைக்கேற்ப. அதேமாரி சீரகத்தூள் ஒரு அரை சம்சா கிட்ட போட்டு நல்லா கலரி வைக்கலாம். இப்போ கிரா வேற அளவுக்கு லேசாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏன்னா இது வறுவல் நீர் தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி போதும்.
இப்போ கொஞ்ச நேரம் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த இடித்த சிராயை ஒரு 2-3 நிமிஷம் கழித்து போட்டு கருவேப்பிலை போட்டு உப்பு தேவையானது போட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு இது வெந்து பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் தனியாக வந்துருச்சு இந்த தண்ணியில். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சிராய் போட்டுக்கலாம். இந்த சிராய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். நான் இடிச்சது 2 சிராய் தான், ஆனால் அதுலேயும் இவ்வளோ சிராய் வந்து மிச்சமாயிருச்சு. இப்போ இதை போட்டு நல்லா கிளறி வைக்கிறேன். இதுக்கு இடையில நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வறுத்த தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கையில் நான் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு இந்த உப்பு போடும், பிறகு உப்பு வேணா சாப்பிட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்த தேங்காய் பூவை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வறுத்து நம்ம இதை வந்து பவுடர் மாரி பண்ணால் கொஞ்சம் கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். இப்போ இதை போட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து வறுக்கிற மாரி வரும். இப்போ இது நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க. இப்போ இது வந்து தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம சுவையான கிரா பெரட்டலை பார்த்தோம். இது வந்து ஏறத்தாழ வந்து வறுவல் மாரி இருக்குங்க. இதை செஞ்சு வெள்ளை சோத்துல சாப்பிட்டு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.